தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க மிஸ்டர் ராஜா. அந்த பொன்னி வந்துட்டாளா? ஆமா சார், வந்துட்டா. உள்ள அனுப்பவா? அனுப்புங்க. அவளுக்காக தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டிக்கு எவ்வளவு டார்ச்சர் கொடுத்துருக்கா, அவளை நான் பார்க்க வேணாம்? ஓகே சார், தோ அனுப்புறேன். தாமர, அடியே ஏ தாமர பச்சைக்கிளி, என்னல கோயில்ல வந்து இப்படி கன்னத்துல கைய வச்சுட்டு உட்காந்துருக்கிறவ, என்னாச்சு? இல்லடி, மனசுக்கு ஒரு மாதிரி பாரமா இருந்தது, அதான் கோயிலுக்கு வந்தேன். மனசுக்கு பாரமா இருந்துச்சா? ஏன்டி பேத்திய பத்தி நினைச்சிட்டு இருக்கிறியாக்கோ? புள்ள போனதுக்கு அப்புறம் எல்லாம் ஒன்னும் தெரியல. சரி பாப்பா படிக்க தானே போயிருக்குதுன்னு நானும் மனசு தேத்திக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா இப்ப என்னமோ நெஞ்சு படப்படன்னு அடிச்சுக்குது. ஒன்னும் இருக்காதுல, வாட்டி உன்னை விட்டுட்டு போயிருக்கல, அதான் உனக்கு கஷ்டமா இருக்குது. படிச்சுட்டு வரட்டும், நீ பொறுமையா இரு. என்ன இல்ல, என்னமோ நடக்க போற மாதிரி ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கு. பஸ்ல வர வரைக்கும் நம்மளுக்கு ஒண்ணுமே தோணல, நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு தான் வந்தோம். ஆனா இந்த பில்டிங் குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏன் நம்மளுக்கு மனசுல ஒரு மாதிரியாவே இருக்கு, என்னமோ படபடன்னு இருக்கே. ஆத்தா குட்டி ஞாபகமாவே வேற இருக்கு. இப்ப ஆத்தா கிட்ட பேசுறதுன்னா எப்படி பேசுறது? சாரை பார்த்துட்டு வந்துட்டு நம்ம முத்தண்ணனுக்கு போன் அடிப்போம். முத்தண்ணன் ஆத்தாட்ட கொடுக்கும். சார் இதுக்கு என்னைய மட்டும் பார்க்கணும்னு சொன்னாங்க. பொன்னி, நீ ரொம்ப தைரியமான ஆளு, எதுவா இருந்தாலும் பார்த்து சூதானமா ஹேண்டில் பண்ணு. பொன்னி, உள்ள வாமா, சார் உன்னை கூப்பிடுறாங்க. இதோ வரேன் சார். சார் உள்ள வாங்க. ரத்னவேல் பாண்டியன் சார். பொன்னி? ஆமா சார், நான் தான் பொன்னி. பக்கத்தில் யாரும் இல்லை, வீதியில் வாழ தெரியவில்லை, உன் சோகம் தீர்த்த என்னை நின்று தெருவில் வீசிவிட்டாய். சார், என் பேரு பொன்னி. நீங்க கூப்பிட்டு விட்டதா சார் சொன்னாங்க, அதான் வந்தேன். பொன்னி? சார், டாக்டருக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசையாமே, கேள்விப்பட்டேன். ஆமா சார், சின்ன வயசு கனவு டாக்டருக்கு படிக்கணும்னு. வெரி குட். இங்க வந்துட்டீங்கல்ல, உங்க கனவை நிறைவேற்றாம நாங்களும் விட மாட்டோம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். உண்மையாவே இந்த பொண்ணுதான் பொன்னியா? நீலாம்பரி சொன்னதை வச்சு இவ ரொம்ப திமிரானவ, ரொம்ப ஒரு மாதிரி அகங்காரம் பிடிச்சவன்னு நினைச்சேன். ஆனா இவ என்ன புள்ள பூச்சி மாதிரி இருக்கா? இவளையும் உடனே நம்பிடக்கூடாது. பார்த்தோன்னே நடிச்சாலும் நடிப்பாளுங்க. 1 மாசம் என்னோட கஸ்டடியில தானே இருப்பா, போக போக பாத்துக்கலாம். சார், நான் இப்ப என்னோட ரூமுக்கு போலாங்களா? இது வரைக்கும் எத்தனையோ பேர்கிட்ட நம்ம பேசியிருக்கோம், தைரியமா நேருக்கு நேரா நின்றுருக்கோம். ஆனா இவரை பார்த்தா ஏன் நம்மளுக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது? இந்த சார் எதுக்கு என்ன மட்டும் தனியா பார்க்கணும்னு சொன்னாங்க? இவர் பக்கத்துல நிக்கும் போது மட்டும் நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்குது. ஏன் அப்படி இருக்கு? என்னம்மா? சார், என்னோட ரூமுக்கு போலாமான்னு கேட்டுட்டு என் முகத்தையே பார்த்து ரொம்ப நேரமா நின்னுக்கிட்டு இருக்கியே, அதான் என்னன்னு கேட்டேன். ஒண்ணுல சார், ஒண்ணுல, நான் ரூமுக்கு போறேன். என்னை தூக்கி வளர்த்த நீ அனாதையாக்கி போகிறாய், தைரியங்கள் போனதே கூட யாரினே. ஹலோ நீலா. வெல்கம் டு இந்தியா பாண்டியன். தேங்க்ஸ் நீலா. எப்படி இருக்கு? ரொம்ப நாள் கழிச்சு இந்தியாவுக்கு வந்திருக்கீங்க. இந்தியா என்ன மாறவா போகுது, எப்போதும் போலதான் இருக்கு. வெரி ட்ரூ. அப்புறம் நீலா, அந்த பொன்னிய மீட் பண்ணிட்டீங்க போல. நீலா, நான் பொன்னிய மீட் பண்ணது உனக்கு எப்படி தெரியும்? உங்க ரூம் முதற்கொண்டு பில்டிங் முழுக்க சிசிடிவி கேமரா நான் செட் பண்ண ஆளுங்க தான் பில்டிங் முழுசுக்கும் இருக்காங்க. நீ வந்து இறங்குனதுல இருந்து உள்ள போனதுல இருந்து பொன்னிய மீட் பண்ணது வரைக்கும் எல்லாத்தையுமே நான் சிசிடிவி கேமரால வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என் கிட்ட இருந்து ஒரு ஈ எறும்பு கூட தப்பிக்க முடியாது பாண்டியன். தெரியும் நீலா. என்ன சொல்றா அந்த பொன்னி? நீலா, அத பத்தி தான் சொல்லணும்னு நினைச்சேன். நீ சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு ரொம்ப ஓவர் ஆட்டிடியூடா, ரொம்ப திமிரா, ஒரு மாதிரி இதுவா இருப்பான்னு நினைச்சேன்.
ஆனா அவ முகத்தை பார்த்து பேசும்போதும் சரி, அவ கண்ணை பார்த்து பேசும்போதும் சரி, அவளோட குரல், அவளோட உடம்பு பாவனை எதை பார்த்தாலுமே திமிருத்தனமாவே தெரியலையே. என்ன சொல்ல வர? அப்ப நான் பொய் சொல்றேன்னு சொல்ல வரியா? ஐயோ நீலா, நீ பொய் சொல்றேன்னு நான் சொல்லல. அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். முட்டாள் முட்டாள், பார்த்தா தெரியாது, பழகி பாரு. சரி நீலா, நீ டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன். ம், அப்புறம் ரோஹன் எப்படி இருக்கான்? அவனை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? இங்க பாரு, வைஃப் குழந்தைங்கன்னு ஏதாவது சென்டிமெண்டா மாறின பிசினஸ் போயிடும். நமக்கு தேவை பிசினஸ். காசு நம்ம கிட்ட இல்லனா ஒரு நாய் கூட நம்மள மதிக்காது. ரோஹனை பாத்துக்கிறதுக்கு கேர்டேக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அவனை பாத்துப்பாங்க. நீ உன் வேலைய மட்டும் பாரு, புரிஞ்சுதா? இல்ல நீலா, அவன் குரலை கேட்டே 6 மாசம் ஆகுது, அதான் அவன்கிட்ட பேசலாமேன்னு. இடியட், இப்பதானே சொன்னேன். அவன் குரலை கேட்டு நீ என்ன பண்ண போற? வீட்டுக்கு வந்து என்ன பாருங்க, வீடியோ கேம்ஸ் வாங்கி கொடுங்கன்னு கேட்பான். உடனே எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துருவியா? உன்னை நம்பிதான் இந்த பொண்ணி அங்க அனுப்பியிருக்கேன். இந்த சென்டிமெண்ட் எல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா சொன்ன வேலைய மட்டும் பாரு. சரி நீலா. அப்புறம் நீலா, நீலா கட் பண்ணிட்டா. எல்லாத்தையும் சிசிடிவி கேமரா வச்சு பாக்குறது, ஆளுங்களை செட் பண்ணி நம்மள வாட்ச் பண்றது, அப்புறம் எதுக்கு இந்த வேலையை எனக்கு கொடுக்கணும்? ஆட நம்ம ஜில்லு குட்டி, ஜில்லு ஜில்லு, என்னடி பேசாம நிக்கிற? பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, அப்புறம் என்ன ஜில்லு ஜொல்லுன்ட்டு வந்து நிக்கிற? ஏய், இன்னும் என் மேல இருந்த கோவம் போலியாடி உனக்கு? நான் தான் சொல்றேன்ல, கத்திரி பூ கலர்ல அழகான ரோஜா பூ பூத்து இருந்துச்சுடி, உடனே உனக்கு கொடுத்தே ஆகணும்ட்டு தான் டக்குன்னு போய் பறிச்சுட்டு வந்தேன். நீ எனக்கு கொடுத்தது மட்டுமே பேசுறியே, அவன் சொன்ன வார்த்தைய திரும்பி வாங்க முடியுமா? அந்த இடத்துல என் நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாத்தியா? இனிமே அந்த வெண்ண வேற எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் நெஞ்சில எட்டி மிதிச்சுட்டு வந்தோம்ல. என்னல சொல்ற? பிறவு என் குழலியவே தப்பா பேசியிருக்கான், சும்மா இருப்பேனா? ஓங்கி இழுத்துட்டுல வந்தேன். தமிழு, என்ன நீ அடிக்கலாம் செய்ற? உனக்கு அடிக்கலாம் தெரியுமா தமிழு? எங்க அண்ணன் தான் இப்படி ஊரு முழுக்க வீராப்பா சுத்திக்கிட்டு இருக்கனா, நீயும் ஏல இப்படியே சுத்துற? நான் எங்க அண்ணனை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன இப்படி மாறிட்ட? ஏய், என்னடி பேசுற? இப்ப எனக்கே யார் மூலியமாவது ஏதாவது பிரச்சனை வந்தாலும் இப்படிதான் இருப்பியா குழலி? இல்ல, அதுக்குன்னு உன்னைய சும்மா சாதாரணமா பேசினாலே விட மாட்டேன், அதுலயும் 2ஆம் தரமா கட்டிக்கிறேன் அப்படி இப்படின்னு கேட்டவன சும்மா விட சொல்றியா? டேய், ஏற்கனவே உன் மேல கோவத்துல இருக்கேன், இதுல அவன வேற அடிச்சிட்டு வந்துட்டேன்னு பெருமையா வேற பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு இன்னும் உன் மேல கோவம் தான் வருது தமிழு. உங்களுக்கு வரும், ஏன் வராது? சரி, ஒரு 2 நாள் பேசாம இருந்துட்டு பேசலாம் தான் நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி ரவுடி பையல சுத்திரில, என்கிட்ட ஜென்மத்துக்கு பேசாத. அடியே, உன்னை கேவலமா பேசினவன போய் அடிச்சிட்டு வந்தேன், அதுக்கு பேரு ரவுடி பையலா? ஒருத்த மேல கைய நீட்டினல, அப்ப நீ ரவுடி பையனா? போரிக்கி பையன். அடி பாவி தமிழு, இனி எப்படி தெரியுமா அவன் பேசினா? எங்கடா போன, என்ன தனியா விட்டுட்டு இதுக்கப்புறம் போவாதன்னு நீ பேசி இருக்கும் போதே உன் கொமட்டிலேயே 4 குத்து குத்தி இருக்கணும். அதை விட்டுட்டு என் பொண்ட என்னைய கட்டிக்க போறவள எதுக்காக அப்படி பேசினேன்னு போய் நெஞ்சில மிதிச்சேன் பாத்தியா? எனக்கு ரவுடி பையன்ற பேரும் வேணும்தா, பொறுக்கின்ற பைய பேரும் வேணும்தா. லே, ஒரு நிமிஷம் இரு. என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? டேய், என்னமோ சொல்ல வந்த, சொல்லிரு ஒழுங்கா. ஆமாண்டி, மனசுக்குள்ள நினைச்சேன், வெளியே சொல்ல முடியல, அதான் ஒரு மாதிரி இருந்தது. அதான்டா, என்னத்த மனசுக்குள்ள நினைச்ச? மனசுல வேற ஒண்ணு நினைச்சிட்டு வெளியே கட்டிக்க போறவன்னு சொன்னேன். மனசுக்குள்ள அப்படி என்ன தாண்டா நினைச்ச? பொண்டாட்டின்னு நினைச்சேன், போதுமா? அதான் சொல்ல வந்தேன். ஜில்லு, என்னடி படக்குன்னு மூஞ்சி திருப்பிக்கிட்ட? தப்பா நினைச்சுக்காத ஜில்லு, நான் மனசுக்குள்ள நினைச்சதுதான் சொன்னேன், தப்பா இருந்தா மன்னிச்சுக்க. ஜில்லு, ஏய் சிரிக்கிறதானே? ஜில்லு ஃப்ராடு. பொறுக்கி 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 போடா. சாராயத்தில் ஏது போத, அந்த புள்ள பார்த்தா சட்டுன்னு தான் மாறும் பாத தன தன்ன நானே. மதனி, என்ன மதனி, எங்க போனீங்க? எவ்வளவு நேரமா உங்களை தேடிட்டு கிடக்குறேன். இப்படி எல்லாம் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போக மாட்டீங்களே, என்ன திடுத்துப்பட்டு போயிட்டியா? அது ஒண்ணும் இல்ல, சும்மாதான் வெளியே போனேன். மதனி, என்னாச்சு? ஏன் குரல் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சு மதனி? இல்ல, ஒண்ணும் இல்ல. இக்கா, எதுவும் பிரச்சனையா? ஏன் ஒரு மாதிரி இருக்கிறிய? எதுவும் பிரச்சனைனா சொல்லுங்கக்கா. மதனி சொல்லுங்க மதனி. ஆமா, அண்ணன் எங்க? அதையும் காணோம், உங்களையும் காணோம். நான் இப்ப உங்களை தேடி தான் வந்தேன். யார்கிட்ட போய் கேக்குறதுனோ தெரியல. நம்ம வீட்ல நீங்க இல்லனா ஒண்ணு கண்ணிக்கினே அக்கா வீட்ல இருக்கணும், அப்படி இல்லனா அண்ணனை பார்க்க வயலுக்கு போயிருக்கணும். சரி, கண்ணிக்கினே அக்காவும் இங்க இல்ல, அப்ப வயலுக்கு தான் போயிருப்பீங்கன்னு உங்களை தேடி தான் வயலுக்கு போயிட்டு இருக்கேன். வயல்ல இருந்தா வரீங்களா?
இக்கா என்னன்னு சொல்லுங்க. உங்க முகமெல்லாம் வாடி போய் கிடக்கு. கையில வர வளையல தூக்கிட்டு வரிய. சொல்லுங்கக்கா என்னாச்சு? அண்ணனையும் வர காணா? ஐயோ, இதை எப்படி நான் என் வாயால சொல்லுவேன்? குழலி, மதனி மதனி ஏன் அழுவுறிய? மதனி ஏதோ பெரிய பிரச்சனையா? எப்படி என் வாயால சொல்லுவேன்னு கேக்குறிய? மதனி சொல்லுங்க மதனி. நீங்க இந்த அளவுக்கு அழுவுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மதனி. அண்ணனுக்கு என்னாச்சு மதனி? மதனி சொல்லுங்க. இக்கா எங்களுக்கு பதட்டமா இருக்கு. என்ன இருந்தாலும் சொல்லுங்க. உங்க அண்ணன் எங்க அண்ணனுக்கு என்ன மதனி ஆச்சு? மதனி எனக்கு பதட்டமா வருது, சொல்லுங்க டக்குன்னு. உங்க அண்ணன் காலை வெட்டி போட்டாங்க குழலி. மதனி என்ன மதனி சொல்றிய? அண்ணன் கால வெட்டி போட்டாங்களா? யாரு மதனி பண்ணது? இப்ப அண்ணன் எங்க மதனி இருக்குது? ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணி இருக்கிறேன் குழலி. உங்க அண்ணனுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறாங்க. 2 லட்சம் ரூபாய் பணம் செலவாகுமா? அதுக்குதான் அந்த வளையல் அடகு வச்சு காசு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்னது ஆபரேஷனா மதனி? ஆமா குழலி, அந்த ஆபரேஷன்லயும் ஒண்ணு அந்த காலை மறுபடியும் வைக்க முடிஞ்சா வைப்போம், இல்லைன்னா ஒரு காலே இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க குழலி. ஐயோ மதனி என்ன மதனி சொல்றிய? என் அண்ணனுக்கு தான் அடி மேல அடி அவளோடுமா? அக்கா என்ன என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறிய? நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க. அம்மா இது யாரு பண்ணது? தெரியல தம்பி, யாரு பண்ணாங்கன்னே தெரியலையே. சரி சரி ஒண்ணும் இல்லக்கா. இப்ப எந்த ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்கிறிய? நம்ம ஊரை தாண்டி ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்லப்பா, அங்கதான் அட்மிட் பண்ணி இருக்கிறேன்ப்பா. எனக்கு எங்க போய் யாரை கூப்பிடுறது ஒன்றும் புரியலப்பா. கண்ணிக்கினியா இல்ல, முத்தண்ண இல்ல, பொண்ணு இல்ல, எனக்கு தனி மரமா நின்றுட்டு இருக்கேன். எனக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியலப்பா. ஐயோ அக்கா அழுவாதீங்க. உங்க கூட நாங்க இருக்கோம். நீங்க என்னைய கூப்பிட்டு இருந்திருக்கலாம்ல. தம்பி அவங்க கூட யாருமே இல்லப்பா. நான் அவங்க கூட போறேன். இந்த வளையல மட்டும் வச்சு கொஞ்சம் காசு வாங்கிட்டு வரீங்களா? அக்கா நகையெல்லாம் வச்சு எதுக்கு காசு? எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நான் கொஞ்சம் வாங்கிட்டு வரேன்க்கா. என்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் பணம் இருக்குது. இன்னும் ஒரு 1.5 லட்சம் தானே, யார்ட்டையாவது பெரட்டி வாங்கிடலாம்க்கா. நான் வாங்கிட்டு வரேன். நீங்க தேவையில்லாம வளையெல்லாம் வச்சு எதுக்குக்கா? இல்லப்பா, என்னால இந்த கடன் எல்லாம் உடனே அடைக்க முடியாது. நீங்க இந்த வளையல வச்சு வாங்கிட்டு வாங்க, அப்புறம் நான் பொறுமையா அடைச்சுக்கிறேன்ப்பா. இந்த வளையல் போனாலும் பரவாயில்ல, என் புருஷனை நான் காப்பாத்தணும். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கப்பா. சீக்கிரம்ப்பா இந்த வளையல வச்சு மட்டும் எப்படியாவது காசை புரட்டி கொண்டாங்கப்பா. சரிக்கா சரி, நீங்க அழுவாதீங்க. நான் அந்த வலையில கொண்டு போய் வச்சு காசு எடுத்துட்டு வரேன். நீங்க குழலிய கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போங்க. நான் காசை வாங்கிட்டு பின்னாடி வரேன். சரிப்பா சரி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா. காசை கட்டினாதான் ஆபரேஷன் பண்ணுவாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா. ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன்க்கா. சரிப்பா. குழலி நீதான் அவங்களுக்கு தைரியம் சொல்லணும். நீ அழுதுட்டே போவாத. அவங்கள பத்திரமா கூட்டிட்டு போ. மதனி வாங்க அண்ணனை போய் பார்க்கலாம். டாடி தாரா, டாடி தாரா என்னாச்சு? கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு. டாடி டாடி, இந்த கண்ணுக்கினியான்னு ஒருத்தி வந்திருக்காளே, அவ ரொம்ப டார்ச்சர் பண்றா டாடி. என்ன அரைஞ்சிட்டா டாடி. வாட்? ஆரஞ்சிட்டாளா? ஆமா டாடி, உங்களை ஏன் பாக்குறதுக்கு வரல, எதுக்கு எங்க டாடி கிட்ட திமிரா பேசினு தான் கேட்டேன். உங்க அரைஞ்சிட்டா. எவ்வளவு திமிரு! வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் அவளுக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுக்கணும்னு. இதுல இருந்தே ஆரம்பிச்சிருவோம். ஜெசி சார் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா அந்த கண்ணிக்கினியால்? ஏன் பொண்ணவே அரைஞ்சிருக்கா? எவ்வளவு தைரியம் அவளுக்கு! சார் என்ன சொல்றீங்க? கண்ணுக்கினியால் தாரா வரைஞ்சிட்டாங்களா? ஆமா, உடனே போய் அவளை கூட்டிட்டு வா. ஓகே சார், இதோ இப்ப வரேன். தாரா நீ ஒன்னும் கவலைப்படாத. இவ ஆல்ரெடி பிளான்ல இருக்கிறவதான். இவளுக்கு ஒரு பக்கா ஸ்கெட்ச போட்டு தூக்குறேன். டாடி என்ன சொல்றீங்க? ஆல்ரெடி கண்ணுக்கினியால் பிளான்ல தான் இருக்காங்களா? ஆமா, அதெல்லாம் உன்கிட்ட அப்புறம் சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், கூப்பிட்டீங்களா? மிஸ்ஸஸ் கண்ணிக்கினியால்,
என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? எதுக்கு என் பொண்ணு அடிச்சீங்க? சார் ஐம் வெரி சாரி. என்னதான் இருந்தாலும் உங்க பொண்ணை நான் அடிச்சிருக்க கூடாது. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தாரா, ஐம் சாரி தாரா. இட்ஸ் ஓகே. இன்னும் 2 டேஸ்ல ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் நடக்குது, தெரியும்ல? தெரியும் சார். அதுக்கான பிராக்டிஸ்லாம் பண்ணீங்களா பண்ணலையா? பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். வேணும்னா ப்ரீ டோர்னமெண்ட் மாதிரி ஏதாவது ஒரு மேட்ச் நடத்தி பார்க்கலாம் சார். அப்போதான் யார் வீக்கா இருக்காங்க யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு தெரியும். வீக்கா இருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்லா பிராக்டிஸ் கொடுக்கலாம்ல. ஹலோ, உன் இஷ்டத்துக்குலாம் இங்க டோர்னமெண்ட் நடத்த முடியாது. இங்க நான் தான் மேனேஜர், நான் சொல்றதுதான் நடக்கும். சார் திஸ் இஸ் மை ஒப்பீனியன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேட்டுக்கோங்க, இல்லனா விட்டுருங்க. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வாங்கின திமிரா? என்னது வேர்ல்டு சாம்பியனா? எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க சார், எனக்கு நோ ப்ராப்ளம். நான் ரொம்ப ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும். மத்தவங்கலாம் ஸ்ட்ராங்கா வீக்கானு கண்டுபிடிக்க வேண்டியது உங்களோட வேலை. அதை நீங்களே பாத்துக்கிறதுனா பாத்துக்கோங்க. ஆ வாங்க. என்ன இங்க உட்காந்துருக்கீங்க? இல்ல கொஞ்சம் மனசு சரியில்லை, வீட்டுல உட்கார பிடிக்கல, அதான் இங்க உட்காந்துருக்கேன். சொல்லுங்க. ஓ, பேத்திய தனியா அனுப்பி விட்டுட்டோமேனு கவலையா இருக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க பேத்திய பாத்துக்கிறதுக்கு அங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன சொல்றிய? என் பேத்தியை பாத்துக்கிறதுக்கு அங்க நிறைய பேர் இருக்காங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல ஸ்கூல் மூலியமா தானே அனுப்பியிருக்காங்க. நீட் கோச்சிங் சென்டர்ல எல்லாம் பொதுவா நிறைய பேர் நல்லா பாத்துக்குவாங்க, அத சொல்றேன். ஓ அப்படி சொல்றீங்களா? சரிங்க. அப்புறம் போயிட்டு போன் எதுவும் பண்ணால உங்க பேத்தி? பேசிட்டீங்களா? இல்லைங்க, நம்ம ஊர்லயே முத்து தம்பிட்ட தான் போன் இருக்குது. அதுவும் மலைக்கு போயிருச்சு. அதான் எப்படி பேசுறதுன்னு தெரியல. ஹோ, அப்ப நீங்களும் உங்க பேத்தியும் 1 மாசத்துக்கு பேசிக்க முடியாது, அப்படிதானே? முத்து வந்துட்டா ஒரு வாட்டியாவது பேசிப்படுவேன். நீ பேசவே கூடாதே. நீ பேசினா உன் பேத்தி அந்த ஆட்டத்தையே கழிச்சிருவா. எப்படியாவது உன்னை ஏமாத்தி கையெழுத்து வாங்கணும்னு தானே அவளை அங்க அனுப்பிச்சேன். அப்ப நான் இருக்கிற ஒரே ஆப்ஷன் முத்து வர்றதுக்குள்ள இந்த கிழவியை ஏமாத்தி கையெழுத்து வாங்குறதுதான். ஓ சரி சரி. அப்புறம் உங்ககிட்ட உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். இத பத்தி முன்னாடி உங்ககிட்ட பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஒண்ணுமே நீங்க சொல்லலையே. என்னதுங்க? அந்த வயல் தானே? ஆமா ஆமா, அந்த வயலை தான் எழுதி கொடுக்கறேன்னு சொன்னீங்களே. அதுக்கப்புறம் அதை பத்தி பேசவே இல்ல. நானும் கொஞ்சம் நிறைய வேலையில பிஸி ஆயிட்டேன். கவர்மெண்ட் அப்ரூவல்லாம் கூட வாங்கிட்டேன். வயல் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா செங்கக்கல்ல வச்சு ஃபேக்டரி கட்ட ஆரம்பிச்சிருவேன். ஒரு மாசம் பொறுத்துக்கிறீங்களா? என் பேத்தி வரட்டும். அவ இங்க இருந்து அந்த வயலை வாங்க முடியாதுன்னு நான் தாண்டி பிளான் போட்டு அவளை அங்க அனுப்புனேன். அப்புறம் மறுபடியும் அவ இங்க வரதுக்காக என்னைய வெயிட் பண்ண சொல்ற? கிழவி, உன்னை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொள்ளலாம் போல வருது. சாதாரண ஆளா இருந்தேன்னா கொன்றுப்பேன். ஆனா நீதான் வயல் வச்சிருக்கியே, உன்னை கொன்னா என்னால ஒன்னும் பண்ண முடியாதேடி. அம்மா ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு அவ்வளவு நாள்லாம் டைம் இல்ல. நானே இவ்வளவு நாள் ஏண்டா விட்டோன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் 2 நாள்ல என் பையனுக்கு பிறந்த நாள் வருது. அவன் பிறந்த நாள் அன்னைக்கு பூமி பூஜை போட்டா நல்லது. ஐயர் வேற எனக்கு நாளெல்லாம் குறிச்சு கொடுத்துட்டாங்க. நீங்க ஒரு ஆள் மனசு வச்சாதான் என்னால முன்னேற முடியும். தயவு செஞ்சு உங்க கால்ல கூட விழுந்து கேக்குறேன். உங்களோட வயல் எனக்கு எழுதி கொடுத்துட்டீங்கன்னா என்னோட வேலை சுலபமா போயிடும். சந்தோஷமா ஃபேக்டரி கட்ட ஆரம்பிப்பேன். ஐயோ, என்ன பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறிய? வயலை எழுதி கேக்குறதுக்கு காலெல்லாம் உழுவுறிய? பெரியவங்க நீங்க, உங்க கால்ல விழுறது தப்பில்லையே. இல்ல, அதுக்கு சொல்ல வரல. என் பேத்தி என் கூட இருந்தாதான் எனக்கு பலமே. அவதான் என்னோட பலவீனமே. கிழவி கொஞ்சம் சாஃப்டா பேசினா கூட மனசு மாறிடுவா போலயே. எனக்கா பேச வராது? பேசுறேன்டி பேசுறேன். இன்னும் ஒரு நாள் உன் கூடவே இருந்தாலே போதுமே, உன் சொத்தையே என் பேர்ல எழுதி வச்சிருவா போலயே. இப்படியே அன்பா பேசி பேசி மயக்கி பத்திரத்துல கையெழுத்த போட வச்சிட வேண்டியதான். அம்மா சொல்லுங்க. என்னம்மா இன்னும் வாங்க போங்கன்னு கூப்பிட்டுட்டு உரிமையா நீலாம்பரின்னு கூப்பிடுங்க. ஐயோ இல்லைங்க, அப்படிலாம் எனக்கு யாரையும் கூப்பிட வராதுங்க. அட என்னம்மா நீங்க, உங்க பொண்ணு வயசுல இருக்கிறவனா என்னைய போய் நீங்க வாங்கன்னு போங்கன்னு கூப்பிட்டா நல்லாவா இருக்கு? உங்க பொண்ணா இருந்தா நீங்க எப்படி கூப்பிடுவீங்களோ அதே மாதிரி கூப்பிடுங்க. சரிம்மா. இப்ப பாருங்க, கேக்குறதுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? என்னோட குரல் கொஞ்சம் கட்ட குரல்மா, அதான் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். மத்தபடி மனசளவுல ரொம்ப தூய்மையானவ. பேசுறது பார்த்தாலே தெரியுது கண்ணு. பாத்தீங்களா, எவ்வளவு அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்களும் என்ன மாதிரிதான் இருக்கீங்க. ஏமா, ஊருக்குள்ள கேள்விப்பட்டேன் நீங்க கருவாட்டு குழம்பெல்லாம் சூப்பரா வைப்பீங்களாமே? ஆமா கண்ணு, கருவாட்டு குழம்புல உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு கத்திரிக்காய்லாம் போட்டு வச்சா என் பேத்தி குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா பாவம், அங்கிருந்து என்னத்தை தின்னு என்னத்தை கஷ்டப்பட்டு என்னத்தை மெலிஞ்சு போய் வரப்போகுதுன்னு தெரியல. அதெல்லாம் நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்கம்மா, அவ நல்லபடியா தான் இருப்பா. இல்ல, எனக்கு எங்க அம்மா இல்ல, அவங்களும் உங்களை மாதிரிதான் கருவாட்டு குழம்பெல்லாம் சூப்பரா வைப்பாங்க. ரொம்ப நாள் ஆச்சு கருவாட்டு குழம்பு சாப்பிட்டு. எனக்காக ஆசையா சமைச்சு தருவீங்களா? ஐயோ, எனக்கு இப்படி ஒரு வார்த்தை கேட்டுவிட்ட.
கண்டிப்பா உனக்காக இப்பவே செஞ்சு தரேன் கண்ணு. நீ எங்க இருப்பேன்னு சொல்லு, நான் உனக்கு எடுத்தாந்து தாரேன். இல்ல தப்பா எடுத்துக்காதீங்க, வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பேன். நீங்க நம்ம வீட்ல எல்லாம் உட்காந்து சாப்பிடுவீங்களான்னு தெரியல, அதான். அட என்னம்மா இப்படி கேட்டுப்டீங்க? நான் என்ன பிறக்கும் போதே கோடீஸ்வரியாமாமா பிறந்தேன். நானும் இந்த மாதிரி சிமெண்ட் வீடு ஓட்டு வீட்ல எல்லாம் வாழ்ந்தவதான். இப்ப காசு பணம் வந்துருச்சு, நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்னதான் இருந்தாலும் பழச மறக்க முடியுமா சொல்லுங்க? அப்ப நம்ம வீட்லயே வந்து சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறேம்மா. எனக்கு அம்மா இல்லாத குறைய நீங்க தான் தீர்த்து வைக்க போறீங்க. உங்க கையால சமைச்சு போட்ட கருவாட்டு குழம்ப இன்னைக்கு நான் சாப்பிட போறேன், அதுவும் திருப்தியா. கண்ணு அப்ப வா கண்ணு, உடனே வா, நான் இப்பவே உனக்கு செஞ்சு தரேன். சரிங்கம்மா, இதோ வரேன். கிளவி நம்ம வலிக்கு வந்துட்டா. ச்சே, நம்ம வலிக்கு கொண்டு வரதுக்கு என்னென்னலாம் பேசி நடிக்க வேண்டியதா இருக்கு. அப்பாடியோ.